நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா மா இன்னும் டிஃபனு வீட்டில் வா. என்ன எதுக்கு வர சொன்ன? உனக்கு தெரியாதா எதுக்கு வர சொன்னேன்னு? தெரியலன்னு தானே கேட்குறேன். என்னன்னு சொல்லு, ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு. நேற்று என்னடா பஞ்சாயத்து? என்ன பஞ்சாயத்து? அடிங் ஒன்றும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டுக்கிட்டாலாம் தாப்பா. நேற்று என்னடா அது ட்ரெஸ் பஞ்சாயத்து? ஆமா, கூட்ட கூட்டியா சின்ன சின்னதா ஆன்ஷிகா தமன்னா போற மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா என்ன நினைப்பாங்க? அதான் அது அவ ஃப்ரெண்டுக்காக வாங்கினதுன்னு சொல்லி உன் முகத்துல கரிய பூச்சிட்டாளடா. ஒரு உறவுக்கு அடிப்படையே புரிதலும் நம்பிக்கையும் தான்டா. இப்ப என்ன நான் அவளை நம்பலன்றியா? சொல்ல வந்ததை முழுசா கேளு. பொசசிவ்னஸ் இருந்தா தான்டா காதல். ஆனா அது அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சின்ற மாதிரி அதிகமா ஆச்சு உன் காதலை சுத்தமா அழிச்சு சந்தேகத்தை வளர்த்து விட்டு. நான் என்ன அவளை சந்தேகப்படுறேன்னு சொல்றியா? இப்ப சந்தேகப்படுறேன்னு சொல்லப்பா. அவ மேல உனக்கு இருக்கிற பொசசிவ்னஸ் வளர விட்டினா எதிர்காலத்துல சந்தேகப்படுவேன்னு சொல்ல வர. ஆமா, நீ இப்படிலாம் யோசிக்கிற பிள்ளை இல்லையே. உன் ஆபீஸ்ல எவனாவது ஒருத்தன் உன்னை ஏத்தி விடுறானா? அந்த சித்தப்பா தான் திரிய பத்த வைக்கிறானா? சாச்சா, அவளும் ஒரு ஆளா? அப்பா ஷாவா? எவன் என்ன சொன்னா என்ன? எல்லாத்தையும் நம்புறதுக்கு என்ன குழந்தையா? அச்சோ, குழந்தை கூட அறிவுன்னு ஏதாவது ஒண்ணு லேசா இருக்கும் சரபனா. எப்ப பாரு என்னைய நொட்டு சொல்லு. அன்னைக்கு அவன் ஆபீஸ்ல வேலை செய்யறோம்னா நான் கார்ல ஏறி டாடா காட்டிட்டே நம்ம கண்ணு முன்னாடியே போல. கார்ல தானே பாப்போனா? நீ உன் ஆபீஸ் பொண்ணுங்களை எத்தனை பேரை பைக்கில் பிக்கப் பண்ணிருப்ப, டிராப் பண்ணிருப்ப. ஏய், என்னடா நீ வண்டியில போறா, ட்ரெஸ் வாங்கிட்டு வரான்னு சின்ன பிள்ளைத்தனமா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு. Take it in a broad mind, my boy. Take it in broad mind என்ன சொல்றிய? இத்தனை நாள் அம்மா சேலை மட்டும் தானே கட்டிக்கிட்டு இருக்குதே. நீ ஏன் உன் பொண்டாட்டிய ஒரு சுடிதாரு இல்ல ஒரு கவுனை போட்டு பார்க்க கூடாது? பீச்சே தேக்கோ. யார் இந்த ஆண்டி? மம்மிப்பா. மம்மியா? என்னமா இது கோலம்? உங்க அப்பா தான்டா சுடிதார் போடு, கவுனு போடு, சினிமாக்கோ வண்டியில ஏறுன்னு ஆபரேஷனுக்கு அப்புறம் ஆளே டோட்டலா மாறிட்டாரு. அடுத்த வாரம் ஏரோபிக்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன்னு சொல்லிருக்காரு. சாரதுமா, என்னங்க உனக்கு வாக்கிங் டைம் ஆகல? ஓ ஆமாங்க, நான் வரேன். எஸ் டார்லிங், ப்ரொசீட். பை பை குட்டி. On your marks. Get set. Go. சரியான லூசு குடும்பம். இங்க என்ன நடக்குது? நானும் என் பொண்டாட்டியும் இன்னும் யூத்தா இருக்கோம்டா. அதனாலதான் யூத்ஃபுல்லா ட்ரெஸ் பண்றோம், யூத்ஃபுல்லா இப்படி வாழ்றோம். என்ன கொடுமை சரவணா இது. போய் 1947ல பிறந்தவங்க மாதிரி திங்க் பண்ணாம என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு என்னன்னு யோசிச்சு முடிவு பண்ணு. தொட்டதுக்கெல்லாம் செலுத்துக்காத. நானும் ஒரு நாள் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாச்சும் நடக்கும் பாரு. அன்னைக்கு வச்சுக்கிறவங்க எல்லாரையும். அது மட்டும் நடக்காது நாகலிங்கம். பாப்போம். சவால் வரியா? இவன் பேசிட்டு போறத பார்த்தா இவ்வளவு நேரம் பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணதெல்லாம் வேஸ்டா? பாப்போம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். சூர்யாவோட பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் கிடைச்சிருச்சு. அவன் வயசு தெரிஞ்சிருச்சு. He is 2 years older than me. இப்ப ரொம்ப முக்கியம். என்ன பேசுறீங்க? சூர்யா ஸ்மார்ட்ல? ஸ்மார்ட்லாம் இல்ல, ரொம்ப சுமார். ஹே, மீனாட்சி சொன்னா அவனுக்கு கவிதைலாம் நல்லா தெரியுமா? Are you guys gossiping about Surya? ஆமாடி, அதுக்கு என்ன இப்ப? He's a vice president. பெரிய இந்தியாவோட பிரசிடென்ட் மாதிரி சொல்லாத. கவிதை எழுதுறவனுக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கேண்டி சூர்யாவை பிடிக்க மாட்டேங்குது? பிடிக்கல, that's it. சூர்யா மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்றது உனக்கு பிடிக்கல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. He is not my cup of tea. Surya. Yeah. சூர்யா சும்மா அவன் பேரை சொல்லாத. No, he's coming.
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வாட்டர் பாட்டில் வாங்கி வந்துடுறேன். மீனாட்சி, வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு? ஆபீஸ் பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆபீஸ்ல யாரு ரொம்ப பிடிச்சிருக்கான்? ஹே, என்ன கேள்வி இது? ஏய் சொல்லு சொல்லு. ஆஃப் கோர்ஸ் எல்லாரையும் பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி மீனாட்சியை தான் ரொம்ப பிடிக்கும். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவன். வெரி நைஸ் மேன். ஓகே, சூர்யாவை பத்தி பேசுறதை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாமா? மீனாட்சி, அந்த யூஎஸ் மெயில் அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிட்டேன். இன்னைக்கு காலையிலேயே அதை அனுப்பிட்டேன். ஹலோ. சூர்யா, குட் மார்னிங். நாங்க தமிழ் மனம் பத்திரிகையிலேருந்து பேசுறோம். சொல்லுங்க. இந்த வாரத்துக்கான ஒரு பக்கம் கவிதை அனுப்பிட்டீங்களா? இல்லை சார், புது ஆஃபீஸ் கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு. ஃபோன்ல சொல்லுங்க, எழுதிக்கிறேன். இப்போவா? இப்பதான் லைன்ல வெயிட் பண்றேன். சொல்லுங்க. ஓ, இதுவரை எழுதப்படாத கவிதை ஒன்றை எழுத துணிந்தேன். வார்த்தைக்கு தவம் இருக்க ஒற்றை விரலால் கற்றை முடியை சரி செய்கிறாய். இளஞ்சிவப்பு உடையுடன் என்னை கடக்கிறாய். எழுதப்படாத கவிதையைப் போல சொல்லப்படாத காதலும் அழகுதான். உன் முகம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி ஒரு சூரியனை பார்த்தேன். என்னாச்சு உனக்கு? ஒன்னும் ஆகல. ஷைலஜா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, நான் ஏதோ மழப்பலா பதில் சொல்லிட்டேன். ஆனா நீ ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லணும். என்ன கேட்டா ஷைலஜா? உனக்கு இந்த ஆபீஸ்ல யார பிடிக்கும்? என்ன பிடிக்கும்னு சொதப்பல ஒரு பதில் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லுமா? ஆமா. அப்போ எனக்கா ஒண்ணு பண்றியா? நீ என் கூட ஒரு நாள் லஞ்சுக்கு வரணும். வந்தா சொல்வேன். சூர்யா, உன்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது. இட்ஸ் குட் ஆர் பேட்? நாட் பேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. சாரதா, என்னங்க? கமான், குளிச்சுட்டு உடனே ரெடி ஆகு. எதுக்குங்க? நாம வெளியில போறோம். என்னால எங்கேயும் வர முடியாது. தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், விடு. இப்ப நம்ம எங்க போறோம்னு சொன்னா நீ ஆச்சரியப்படுவோம். எங்கங்க? சினிமாவுக்கு. ஏங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்து நார்மலா இருக்கீங்க, அதுக்குள்ள யாராச்சும் சினிமாவுக்கு போவாங்களா? ஏண்டி, ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் சினிமாவுக்கு போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அது இல்லங்க, இப்ப வர சினிமா எல்லாம் டம்மு டிம்முன்னு ஒரே சத்தமா இருக்கு. தியேட்டர்ல உக்காந்துகிட்டு சாரதா எவனோ என் நெஞ்சில ஏறி மிதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. இது உங்களுக்கு தேவையா? நாம என்ன படத்துக்கு போறோம் தெரியுமா? என்ன படங்க? புத்தம் புதிய பாலிஸ்டர் பிரிண்டில், டிஜிட்டல் கலரில், டிடிஎஸ் மிக்ஸுடன், புது பொலிவுடன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் பாசமலர் மீண்டும் உங்களுக்காக. என்னங்க சொல்றீங்க? ரீரிலீஸ் பண்ணிருக்காங்கம்மா. மார்க்கெட்டுக்கு போனால அங்கதான் போஸ்டரை பார்த்தேன், சட்டுன்னு டிக்கெட்டை வாங்கிட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்க? நம்ம கல்யாணம் ஆகி பார்த்த முதல் படம் பாசமலர் தான். எப்படிங்க மறக்க முடியும்? என்ன உங்க சைக்கிள்ல உட்கார வச்சுக்கிட்டு மவுண்ட் ரோடு சாந்தி தியேட்டர் கூட்டிட்டு போனீங்களே. ஹவு ஸ்வீட். நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறியே. 30 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த வாழ்க்கைய திரும்பவும் வாழறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு பாரு. That is marvelous, fantastic. இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்றவங்கள மாலையை போட்டு மரியாதை பண்ணணுமா? ஓடுமா, ஓடு 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 ஓடு.
சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. 5 நிமிஷத்துல வந்துடுறேங்க. பாத்துமா வழிக்கிட போகுது. வாசமலரம் வந்த இடம் நல்ல இடம், வர வேண்டும் காதல் மகாராணி. ஏங்க சைக்கிள்லயா போறோம்? சத்தியமா இல்லம்மா, என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு ஒரு வண்டியை ரெடி பண்ணியிருக்கேன். என்ன வண்டிங்க? மெர்சிடஸ் ஆக்டிவா பென்சோ. அம்மா, என்னங்க இதெல்லாம் புதுசா இருக்கு? என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்து எழுந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், இனிமே வாழ்க்கைய ஒவ்வொரு செகண்டும் அனுபவிச்சு வாழ்றது. என்ன சூர்யா, ஏதோ முக்கியமா பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு எதுவும் பேசாம இருக்க? எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியல. நீ பார்த்த முதல் கணத்தில் என்னை இழந்தேன், உன்னை பார்க்காத ஒரு தினத்தில் எல்லாம் இழந்தேன். இது உன் கவிதை தான், அதுக்கு நீயே உதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்க. யார்டா அந்த பொண்ணு? உயிருக்குள் ஊன்றிய விதை, முடியா பெருங்கனவு, தீரா பெரும் நதி, அழகான இம்சை, இனிக்கிற வலி, தேவதைகளின் தேவதை. டேய், கவிதை சொல்லி ஏமாத்தாத. பொண்ணு யாருன்னு பேரை சொல்லு. ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் டைம் கூட. உடனே அவ பேர் சொல்றதுக்கு 1000 யோசனையா இருக்கு. சரி, ஓகே, வெயிட் பண்றேன். ஆனா இப்ப சொல்லணும். செக் 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 செக். அண்ணே ரெடியா? டேய் சோடா குடுறா. என்னண்ணே? என்னண்ணே சைதாப்பேட்டை சந்துல ஏதோ கட்சி மீட்டிங்ல பேசுற மாதிரி சோடா குடிக்கிறீங்க? இது ரேடியோ ரெக்கார்டிங்ண்ணே. நீங்க எப்பவும் எப்படி பேசுவீங்களோ அப்படியே பேசுங்க. அது சரிதான் தம்பி, ஆனா ரேடியோல கேக்குறவங்களுக்கு இது ஹோட்டல் ஓனர் பேசுறேன்னு கிளியரா அவங்களுக்கு தெரியணும்ல. அறிவுண்ணே நீங்க. ஆரம்பிக்கலாமாண்ணே? அடுப்ப பத்த வைங்க தம்பி, அண்ணன் எப்படி அடவு கட்டுறேன்னு பாருங்க தம்பி. அடுப்பா? அது சரி. வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல. நான் உங்க சரவணன் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம மிர்ச்சி ஃபுட் கோர்ட்ல ஹோட்டல் மாயா பஜார் நிறுவனத்துடைய ஸ்தாபகர் அண்ட் சீஃப் குக் அப்படின்னு கூட சொல்லலாம் மிஸ்டர் வேலுச்சாமி நம்ம கூட பேச வந்திருக்கார். மாயா பஜார் ஹோட்டல் அப்படின்னோடனே நமக்குலாம் ஞாபகம் வர்றது இங்க இருக்கிற நண்டு மசாலா தான். தி வேர்ல்ட் ஃபேமஸ் நண்டு மசாலாவை எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி நம்ம அண்ணனே நம்ம கிட்ட சொல்ல இருக்கிறார். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. நீங்க சொல்லுங்கண்ணே. மசாலாவுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தம்பி, நீங்க நண்டா பார்க்க கூடாது. அப்ப வண்டா பார்க்கலாமாண்ணே? அப்படி இல்ல, அது ஒரு மருந்தா பார்க்கணும் தம்பி. ஓ அடடடடா, நாம ஹோட்டல் ஓனரை தான் இன்டர்வியூ பண்றேன்னு பார்த்தேன். ஆனா நாம ஒரு இயற்கை மருத்துவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கண்ணே, நண்ட மருந்தா பாக்குறோம். அப்புறம்ண்ணே, நண்டு செய்யறப்ப நம்ம வீட்டுல அதிகமா மசாலா போடுவாங்க, அப்படி போடக்கூடாது தம்பி. அப்புறம்ண்ணே, எல்லாமே நூல் பிடிச்சது மாதிரி கரெக்டான அளவா இருக்கணும். அப்பதான் நண்டை மெண்டு சாப்பிடுறதுக்கு நைஸா நல்லா இருக்கும் தம்பி. வெரி இன்ட்ரெஸ்டிங். தி வேர்ல்ட் ஃபேமஸ் நண்டு மசாலாவை எப்படி செய்வதுன்றத பத்தி நம்ம மாயா பஜார் நிறுவனத்துடைய சீஃப் ஷெஃப் அண்ட் ஓனர் பேசிட்டு இருக்காரு. அண்ணா மேல சொல்லுங்க. என்ன தம்பி, அதை சொல்லலாம் முடியாது, செஞ்சு காட்டினா தான் தெரியும். டேய் அடுப்ப பத்த வைடா. அண்ணே நீங்க ரெடி ஆன உடனே சொல்லுங்க, அதுக்குள்ள ஒரு இன்டர்வல் டைம் போயிட்டு. சரி தம்பி.
ம் சொல்லு. சூர்யா, ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. மீனாட்சி, இவ்வளோ நாள் நான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் லேசாக ஒரு ஆசை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு. Where are you? ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸ் மெசேஜ் அனுப்புறியா? ஏய், என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டடா. சொல்லு சொல்லு, இந்த கல்ல கரைச்ச பொண்ணு யாருன்னு. திரும்ப கவிதையெல்லாம் சொல்லக்கூடாது, பேரை தான் சொல்லணும். Where are you? Office. சட்டி சூடாயிருச்சு, வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் சொல்லுடா. அவ பேரு சொல்லுடா. டேய் கேக்குறேன்ல, பேரை சொல்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? இல்லை மீனாட்சி, இப்போ வேணாம், சமயம் வரப்போ நானே சொல்கிறேன். வாங்க தம்பி, உள்ள போலாம். அண்ணே ஒரு நிமிஷம். நீங்க அப்படியே பேசிக்கிட்டே சமையல் சரி பண்ணிடுங்க. தம்பி. இதுல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும். சரிப்பா, நான் வெளியில இருக்கேனே. சரி நான் போறேன். சரிங்கண்ணே. மீனாட்சி, இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் எனக்கு லைஃப் பார்ட்னராக வந்தா என் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் டேய், எல்லா ஃபீலிங்ஸும் என்கிட்ட கொட்டாத. இப்ப நம்ம ஆபீஸ் போலாமா?